ஆப்பிள் நிறுவனம் அதன் மிக முக்கியமான ஐபோன் வெளியீடுகளில் ஒன்றை நோக்கி நகர்கிறது. ஐபோன் 17 சீரிஸ் அடுத்த மாதம் அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் வெளியாகும் என தொழில் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ப்ளூம்பெர்க்கின் மார்க் குர்மன் செப்டம்பர் 9 அல்லது 10ஆம் தேதி வெளியீட்டு தேதியாக இருக்கலாம் என்று கூறியுள்ளார். இது ஆப்பிளின் நீண்டகால வழக்கமான செப்டம்பர் 2ஆம் வார வெளியீட்டுடன் ஒத்துப்போகிறது. இந்த ஆண்டு நிகழ்வில் 4 ஐபோன் மாடல்கள் அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபோன் 17, ஐபோன் 17 ஏர், ஐபோன் 17 ப்ரோ மற்றும் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் ஆகியவை இதில் அடங்கும். ஸ்மார்ட்போன்களுடன் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 11, வாட்ச் SE 3 மற்றும் வாட்ச் அல்ட்ரா 3 ஆகியவையும் அறிமுகமாகலாம். வரவிருக்கும் ஐபோன்களின் கசிந்த விலை, வடிவமைப்பு, டிஸ்ப்ளே, பேட்டரி மற்றும் பிற விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஆப்பிள் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்ய தயாராகிறது. ஐபோன் 17 ஏர் மற்றும் ப்ரோ மாடல்களில் கிடைமற்ற பின்புற கேமரா அமைப்பு இடம்பெறலாம் என கசிந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது சமீபத்திய தலைமுறைகளில் காணப்பட்ட செங்குத்து அமைப்பிலிருந்து மாறுபட்டது. ஏர் மாடல் மிகவும் மெல்லியதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இது தற்போதைய ஐபோன் 16 ப்ரோவை விட சுமார் 2 மிமி மெல்லியதாக இருக்கும். இது சாதனத்தை இலகுவாகவும் கையாளுவதற்கு வசதியாகவும் மாற்றும், அதே நேரத்தில் சிறந்த செயல்திறனை வழங்கும். டிஸ்ப்ளே அளவுகளிலும் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஸ்டாண்டர்ட் ஐபோன் 17 திரை அளவு 6.1 இன்ச்சிலிருந்து 6.3 இன்ச்சாக அதிகரிக்கலாம். இது உள்ளடக்கத்தை பார்ப்பதற்கு அதிக இடத்தை வழங்கும். வழக்கமான ஐபோன் மாடல்களும் 120 Hz புதுப்பிப்பு வீதத்தை பெறலாம். இது மென்மையான ஸ்க்ரோலிங் மற்றும் அனிமேஷன்களை வழங்கும். இந்த அம்சம் முன்பு ப்ரோ சீரிஸுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் ஆப்பிளின் ப்ரமோஷன் தொழில்நுட்பம் பேட்டரி ஆயுளை மேம்படுத்தும் வகையில் புதுப்பிப்பு வீதத்தை மாறும் வகையில் சரி செய்யும். இது உயர்நிலை மாடல்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ப்ரோ சீரிஸுக்கு ஆப்பிள் புதிய டிஸ்ப்ளே பூச்சு அறிமுகப்படுத்தலாம். இது கண்ணை கூசும் தன்மையை குறைத்து கீறல்களுக்கு அதிக எதிர்ப்பை வழங்கும். இந்த அம்சத்தை முன்னதாகவே அறிமுகப்படுத்த ஆப்பிள் விரும்பியதாக கூறப்படுகிறது, ஆனால் உற்பத்தி சவால்களை எதிர்கொண்டது. இப்போது இந்த சிக்கல்கள் தீர்க்கப்பட்டதால் இந்த தொழில்நுட்பம் ஐபோன் 17 ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸில் அறிமுகமாகலாம். இந்த மேம்பாடு பிரகாசமான சூரிய ஒளியில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சாம்சங்கின் கேலக்ஸி S சீரிஸ் போன்ற போட்டியாளர் சாதனங்களுடன் உள்ள இடைவெளியை குறைக்கும். ஐபோன் 17 வரிசையில் உள்ள 4 மாடல்களும் ஆப்பிளின் சமீபத்திய A9 ப்ராசஸரால் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சிப் வேகமான வேகத்தையும் சிறந்த ஆற்றல் திறனையும் வழங்கும். இது மென்மையான செயல்திறன் மற்றும் நீண்ட பேட்டரி ஆயுளை குறிக்கும். மற்றொரு குறிப்பிடத்தக்க மேம்பாடு ஏர் மற்றும் ப்ரோ மாடல்களில் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்படலாம். இது உயர்நிலை கேமிங் அல்லது 4K வீடியோ எடிட்டிங் போன்ற கடினமான பணிகளின் போது சாதனங்கள் செயல்திறனை பராமரிக்க உதவும். வைஃபை ஏபிள் ஆதரவுடன் இணைப்பு மேம்படுத்தப்படும். ரேம் மாடல்களுக்கு இடையில் வேறுபடலாம். ஏர் மற்றும் ப்ரோ பதிப்புகளுக்கு 12GB ரேம் இருக்கும். அதே நேரத்தில் அடிப்படை ஐபோன் 17 8GB ரேமுடன் வரலாம். இந்த மேம்பாடுகள் ஐபோன் 17 சீரிஸை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் திறமையாகவும் மாற்றும். கேமரா அமைப்பில் குறிப்பிடத்தக்க மேம்பாடுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. முன்பக்க கேமரா 12 மெகா பிக்சலில் இருந்து 24 மெகா பிக்சலாக அதிகரிக்கலாம். இது கூர்மையான செல்ஃபிகளையும் தெளிவான வீடியோ அழைப்புகளையும் வழங்கும். குறிப்பாக குறைந்த வெளிச்சத்தில் இது சிறப்பாக செயல்படும். பின்புறத்தில் ஸ்டாண்டர்ட் ஐபோன் 17 48 மெகா பிக்சல் முதன்மை சென்சாருடன் தொடர வாய்ப்புள்ளது. டெலிஃபோட்டோ ஜூம் போன்ற மேம்பட்ட அம்சங்கள் ப்ரோ மாடல்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக இருக்கும். ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் ஒரு மெக்கானிக்கல் அப்பர்ச்சர் சிஸ்டத்தையும் பெறலாம். இது வெவ்வேறு வெளிச்ச நிலைகளுக்கு மிகவும் திறம்பட மாற்றியமைக்க உதவும். இதன் மூலம் மேம்பட்ட புகைப்படங்களை எடுக்க முடியும். இந்த கேமரா மேம்பாடுகள் பயனர்களுக்கு சிறந்த புகைப்பட அனுபவத்தை வழங்கும். பேட்டரி விவரங்கள் இன்னும் ரகசியமாகவே உள்ளன, ஆனால் பெரிய டிஸ்ப்ளேக்கள் எதிர்பார்க்கப்படுவதால்
ஆப்பிள் பெரிய பேட்டரி பேக்குகளை சேர்க்க வாய்ப்புள்ளது. இது பயன்பாட்டு நேரத்தை பராமரிக்க அல்லது நீட்டிக்க உதவும். சார்ஜிங் வேகமும் சற்று அதிகரிக்கலாம். முழு வரிசைக்கும் 35W சார்ஜிங் வேகம் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு சிறிய மேம்பாடு என்றாலும் 100W அல்லது அதற்கு மேற்பட்ட வேகமான சார்ஜிங்கை ஆதரிக்கும் பல ஆண்ட்ராய்டு ஃபிளாக்ஷிப்களை விட இது பின்தங்கியுள்ளது. இருப்பினும் ஆப்பிள் அதன் பேட்டரி ஆயுள் மற்றும் செயல்திறனில் கவனம் செலுத்தும். ஆப்பிள் தனது வழக்கமான கால வரிசையை பின்பற்றினால் நிகழ்வுக்கான ஊடக அழைப்புகள் செப்டம்பர் முதல் வாரத்தில் அனுப்பப்பட வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்குப் பிறகு சில நாட்களில் ப்ரீ ஆர்டர்கள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 2 அல்லது செப்டம்பர் 19ஆம் தேதி தொலைபேசிகள் கடைகளில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விலை நிர்ணயம் என்பது நுகர்வோர் மாற்றத்தை காணக்கூடிய ஒரு பகுதியாகும். ஜெஃப்ரீஸ் நிறுவனத்தின் ஆய்வாளர் எடிசன் லீ கருத்துப்படி ஐபோன் 17 ஏர், ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸ் ஆகியவை அவற்றின் முன்னோடிகளை விட $50 அதிகமாக இருக்கலாம். இது அதிகரித்த வரிகள் மற்றும் கூறு செலவுகள் காரணமாகும். இது அமெரிக்காவில் ஐபோன் பெற்றனலுக்கு சுமார் $810, சுமார் $73,400, ஐபோன் டிக்கினட்ரியருக்கு $179, சுமார் $82,700, ஐபோன் 17 ப்ரோவுக்கு $149, சுமார் $91,900, மற்றும் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸுக்கு $1,449, சுமார் $1,1,400 என ஆரம்ப விலையை நிர்ணயிக்கும். இந்திய சந்தையில் நிறுவனம் விலையை அதிகரிக்குமா என்பது தற்போது தெரியவில்லை. இந்தியாவில் இறக்குமதி வரிகள் மற்றும் வரிகள் காரணமாக விலைகள் பொதுவாக அதிகமாக இருக்கும். உதாரணமாக, ஐபோன் 17 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஐபோன் விக்ஸ்டாண்ட் பிளஸ் ரூபாய்க்கும், ஐபோன் பிஸ்டாண்ட் ப்ரோ ரூபாய்க்கும், ஐபோன் பிஸ்டாரி ப்ரோ மேக்ஸ் ரூபாய்க்கும் அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகளாவிய விலை உயர்வு ஏற்பட்டால் இந்திய வாங்குபவர்கள் இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக செலுத்த எதிர்பார்க்கலாம். 2024 ஐபோன் 16 ப்ரோ மாடல்களின் விலையை அதிகரிக்காமல் ஐபோன் 15 ப்ரோ மாடல்களை விட குறைந்த விலையில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது. இந்தியா அதன் முக்கிய சந்தைகளில் ஒன்றாக இருப்பதால் இந்த ஆண்டு ஆப்பிள் விலை நிர்ணயம் தொடர்பாக என்ன செய்யும் என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும்.